ஆங்கிலம் இருந்த இடத்திற்கு பதிலாக ஒரே இந்திதான் இருக்கும் என்று 1980களில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது கூட இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டத்திற்கு 1960களில் தலைமையேற்று நடத்தியவர் நாவலர் நெடுஞ்செழியன். அந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவை முன்னவர், எம்ஜிஆர் முதலமைச்சர், PH பாண்டியன் அவையினுடைய சபாநாயகர். அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பிரிவை, இந்திதான் இணைப்பு மொழி என்று சொல்லுகின்ற அந்த பிரிவை காகிதத்தில் எழுதி கொளுத்தியதற்காக அன்றைக்கு பேராசிரியர் உள்ளிட்ட தமிழகத்தில் இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். மேலவையில் இருந்த கலைஞர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். எந்த சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கை என்று அண்ணா அறிவித்தாரோ, எந்த சட்டமன்றத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அண்ணா கலைஞர் எல்லோரும் அஞ்சலி செலுத்தினார்களோ, அந்த சட்டமன்றத்தில் கலைஞருடைய பதவி, பேராசிரியருடைய பதவி பறிக்கப்பட்டதும் அல்ல, அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். சிறையிலே கைதிக்கு உள்ள உடையை கலைஞருக்கு கொடுத்தார்கள். எனவேதான் சொல்லுகிறேன், இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு என்பது 1937 தொடங்கி 80 வரை நீண்டு கொண்டிருந்த பல காலகட்டங்களில் இந்திக்கு எதிரான போராட்டத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போதே சிறை போனவர்கள் நாங்கள். எனவே இந்த வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு அதிமுக காரர்களுக்கோ வேறு அந்த அரசியல் கட்சிக்கோ தகுதி இல்லை.